இயேசு ஒரு நாள் வருகிறார். இந்த சம்பவத்திலே அவர் திரளான ஜனங்களை காணுகிறார். மத்தேயு 5க்கும் லூக்கா 5க்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள். மத்தேயு 5:1 சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். இப்போ லூக்கா 5:1-3 வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கவனிங்கள், மத்தேயு 5 இயேசு மலையின் மேல் ஏறி அந்த பக்கம் இருந்து இந்த மக்களுக்கு பேசுகிறார். லூக்கா 5 படகை தள்ளி இந்த பக்கம் இருந்து மக்களுக்கு பேசுகிறார். அந்த காற்று நிமித்தமா இந்த லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் இருக்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார். காற்றை பயன்படுத்தி தான் பேச வேண்டும். அது அல்ல பிரச்சனை. யாருடைய படகில் ஏறுகிறார்? கெட்டிங் இன் சீமோனுடையதாய் இருந்தது. இயேசு வருகிறார், திரளான ஜனங்களை காணுகிறார். 2 படகுகள் அப்பொழுதுதான் வந்திருக்கின்றன, மீன் பிடித்து விட்டு ரா முழுவதும். இந்த 2 படகுகளில் ஒன்று சீமோனுடையது. சீமோனுக்கு சொல்கிறார், கொஞ்சம் தள்ளு. அதை தள்ளினவுடன் அதற்குள்ள ஏறி என்று அவர் பிரசங்கிக்கிறார். சீமோனும் மற்றவர்களும் வலையை சுத்தம் பண்ணிக்கொண்டே பிரசங்கம் கேட்கிறார்கள். பிரசங்கத்துக்கு பிறகு இயேசுவானவர் சீமோனுக்கு சொல்லுகிறார், மற்றவருக்கு சொல்லவில்லை, சீமோனுக்கு சொல்லுகிறார், ஆழத்திலே போய் வலையை போடு. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், ரா முழுவதும் இதை தான் செய்தோம், ஒன்றும் அகப்படவில்லை, அதை நீர் சொல்லுகிறபடியினால் செய்கிறேன் என்று சொல்லி போடுகிறார்கள். நிறைய மீன்களை பிடித்தார்கள். கரைக்கு வந்தவுடன் சீமோன் என்ன சொல்லுகிறார்? சீமோன் பேதுரு அதை கண்டு 8வது வசனம், இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்போ பிரச்சனை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் பேதுரு சொல்லுகிறார் நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று? சம்பவம் நடக்கிறது கடல் கரையிலே. இவர் ஏன் இயேசுவை போங்க, இவர் போலாமே. ஓ, நம்ம கடற்கரைக்கு போறோம், இதுல நம்ம தான் இருக்கிறோம்னு வைங்க. இது ஒரு பொது இடம் அல்லவா, கடல் கரை. இயேசு அங்கே தான் வாழ போறாரா? அப்போ ஏன் நீங்க போக வேண்டும் என்கிறார்? என்னை விட்டு போக வேண்டும் என்கிறார். இந்த இடத்துல இருந்து போங்கன்னு சொல்லல, என்னை விட்டு போங்கிறார். ஏன் தெரியுமா? சீமோன் பேதுருவின் வீட்டிலே தான் இயேசுவானவர் இருந்தார். நாசரேத்திலிருந்து அவர் வெளியே வந்ததும் சீமோன் பேதுருனுடைய வீட்டுக்கு சென்று அங்கு இருக்கிற ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தான் தங்குகிறார். சீமோன் பேதுரு இயேசுவின் சீஷன் என்றபடியினால் அல்ல. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கூட சீமோன் இயேசுவினுடைய சீஷனாய் இருக்கவில்லை. வாசித்து பாருங்கள். இதற்கு பிறகுதான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று. ஏன் பேதுருவின் வீட்டிலே அவர் தங்கினார் என்றால், அதுதான் கப்பர்நகூமிலே இருந்த பெரிய வீடு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலே வாடகைக்கு இருந்தால், ஒரு அறையிலே உங்களை பார்க்க யாராவது வந்தால், அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவீங்க, என்னை பார்க்கறதுக்கு வராங்க, நான் அந்த முன் அறையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அவங்களோட பேசி அவங்கள அனுப்பிடுவான்னு கேட்கிறாங்க. அனுமதி கொடுப்பீங்க தானே? நீங்கள் சொல்லுவீர்களா? அதெல்லாம் முடியாது, உனக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறது ஒன்ற ரூம் மட்டும், எங்கட லவுஞ்ச் எல்லாம் நீ கூலி கட்ட முடியாது சொல்லுவீங்களா? இல்ல. என்ன அது போல ஒருவர் உங்களுடைய வீட்டின் ஒரு அறையிலே வாடகைக்கு இருந்தால், அந்த வீட்டில் உள்ள சில பொருட்களை அவர்கள் பயன்படுத்த அவர்களுக்கு அனுமதி உண்டு. ஒரு நாற்காலி தேவைன்னா உங்ககிட்ட அவங்க கடன் வாங்கலாம். யோசிங்க பார்ப்போம். வீட்டில் வாடகைக்கு ஒரு ரூம்ல இருக்கிறவரு வெளியே போயிட்டு தோட்டத்தில் ஒரு நாற்காலி போட்டு உட்கார விரும்புறார். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, என் ரூம்ல நாற்காலி இல்லை, ஒரு நாற்காலியே நான் எடுத்துக்கொண்டு போய் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கவான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க சொல்றீங்களா, அறைக்கு மாத்திரம் தான், நீ நாற்காலி வேணும்னா எங்க இருந்தாவது கொண்டு வா. அது போல இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது யாருடைய வீட்டிலே அறை எடுத்து தங்கி இருக்கிறாரோ அந்த சீமோனுக்கு சொல்லுகிறார், தம்பி உன் போட்ல தான் நின்று நான் பேச போறேன், கொஞ்சம் தள்ளித்தா. இன்னும் ஒன்றை நிரூபிக்கிறேன் நான். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு 24வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது எங்க வந்திருக்கிறாங்க? கப்பர்நகூம். சீமோன் பேதுருடைய வீடு கப்பர்நகூமிலே தான் இருக்கிறது. வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து யாருகிட்ட வாராங்கோ? பேதுரு கிட்ட வாராங்கோ. யார் வாரது? தேவாலய வரி வசூலிப்பவர்கள். And they are saying, சொல்லுகிறார்கள், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். ஹலோ, கவனிங்க, வரிப்பணம் கட்ட வேண்டியது இயேசு. வந்து இயேசுவின் இடத்துல அவர்கள் ஏன் கேட்கவில்லையா?
இந்த வருடத்துக்கு வரிப்பணம் இன்னும் வரவில்லையே என்று ஏன் கேட்கவில்லை? ஏன் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள்? ஏனென்றால் தேவாலய வரி செலுத்தும் பொழுது உங்கள் வீட்டிலே யாராவது வாடகைக்கு இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் கட்ட வேண்டும். அதை அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வசூலித்துக் கொள்ளலாம். இந்த லைட் பில் காரணங்க மாதிரி. கரெக்ட். இப்போ உங்களுக்கு யாராவது உங்களுடைய வீட்டிலே வாடகைக்கு இருந்தால் அவங்க லைட் பில் கட்டிட்டாங்களா இல்லையான்னு எலக்ட்ரிசிட்டி போர்ட்காரன் அவங்க கிட்ட வந்து கேட்க மாட்டோம், உங்களிடம் தான் விடுவார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பேதுரு சொல்லுகிறார், செலுத்துகிறார் என்றான். இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இயேசு கிட்ட போயிட்டு எப்படி கேட்கிறது? அந்த வீட்டை பொறுத்தளவில் பேதுரு வீட்டு உரிமையாளன், இயேசு வாடகைக்கு இருப்பவர். அடுத்த பக்கத்தில் பார்க்க போனால் இயேசு தான் எஜமான், பேதுரு சீடன். பேதுரு கொஞ்சம் தயங்குறார் இயேசுவோட இதை பேசுறதுக்கு. அவன் வீட்டுக்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். பிள்ளைகள் கிட்ட இருந்து இல்ல. இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. இயேசு சொல்றார், நம்ம கட்ட தேவையில்லை, இது என் பிதாவின் வீடு. அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது என்ன சொன்னார்? என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள். அப்போ தேவாலயம் யாருடையது? என் அப்பாவினுடையது. நான் கட்ட தேவையில்லை. சரி, குழப்ப வேணாம், கொடுத்துருவோம். மீனபுடி, வாயத்தொர, ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். ஒரு வெள்ளிப்பணம் என்றால் என்ன? 2 டிராக்மா. ஒரு டிராக்மா என்றால் என்ன? ஒரு குடும்பத்தின் ஒரு வருட ஆலய வரி. 2 டிராக்மா அல்லவா ஒரு வெள்ளிப்பணம்? அப்ப அதுல ஒன்று உனக்கும் உன் குடும்பத்துக்கும், அடுத்தது எனக்கும் என்னோடு இருப்பவர்களுக்கும் ஆலய வரி கொடுத்துரு. இப்போ என்ன சொல்லுகிறேன்? பிரசங்கத்தின் கருத்து என்னவென்றால், இயேசுவை அறியாத ஒருவனுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். They just rented a room out. சும்மா ஒரு ரூமை தான் வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதனால் தான் அவர் அந்த படகிலே இருந்து பேசுகிறார். இப்ப விளங்குதா? இந்த வீட்டிலே தான் இருந்தார் என்று இப்ப உங்களுக்கு புரியுது தானே?